கந்திலி ஒன்றிய திமுக சேர்மன் மற்றும் பிடிஓ ஆகியோர் தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதை கண்டித்து கவுன்சிலர்களுக்கான கூட்டத்தை புறக்கணித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். கந்திலி ஒன்றியத்தில் திட்டப்பணிகளுக்கான தீர்மான நோட்டு கவுன்சிலருக்கு காட்டப்படாமலும் கையெழுத்து பெறாமலும் பல கோடி ரூபாய்க்கான திட்டப்பணிகள் செய்துள்ளதாக சேர்மன் மற்றும் அதிகாரிகள் கூறி வருகின்றனர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரியில் அரசு பேருந்துக்குள் மழைநீர் கொட்டியதால் பயணிகள் அவதியடைந்தனர். கிருஷ்ணகிரியில் இருந்து வேப்பனஹள்ளி நோக்கி அரசு பேருந்து புறப்பட்டுச் சென்றது. அப்போது திடீரென மழை பெய்ததால் பேருந்துக்குள் மழைநீர் அதிக அளவில் கொட்டியது. மேலும் பேருந்தின் அனைத்து இருக்கைகளிலும் மழைநீர் கொட்டியதால் பயணிகள் அமர முடியாமல் நீண்ட நேரம் நின்று கொண்டே மிகுந்த சிரமத்துடன் பயணம் செய்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் புதிய பேருந்துகள் வாங்காமல் காய்லாங்கடைக்கு அனுப்ப வேண்டிய பேருந்துகள் இயக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் இடி மின்னலுடன் விடிய விடிய கொட்டி தீர்த்த தொடர் மழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். போடி நாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியடைந்தனர். தொடர் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கள்ளச்சந்தை விற்பனைக்காக பதுக்கப்பட்டிருந்த 24 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. ஆட்டையாம்பாளையத்தில் உள்ள தனியார் அரிசி ஆலையில் நடைபெற்ற சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அரிசி கைப்பற்றப்பட்டது. இதுகுறித்த விசாரணையில் ஆலை உரிமையாளர் தண்டபாணி மற்றும் மேலாளர் விஜயகரன் ஆகியோர் பிடிபட்டனர். இலவசமாக வழங்கப்படும் ரேஷன் அரிசி ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சந்தை மூலம் விற்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மற்றும் ஈரோட்டில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேசிய பார்வையற்றோர் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை உயர்வு, பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. இதில் தங்களின் கோரிக்கைகளுக்கு விடியா ஸ்டாலின் அரசு செவிசாய்க்க மறுப்பதாக மாற்றுத்திறனாளிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அம்மாபேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தது. அந்தியூர் அருகே மரவன்குட்டை, குருவரெட்டியூர் உள்ளிட்ட பகுதிகளில் 500 செவ்வாழை மரங்களும் 1500 கதலிரக வாழை மரங்களும் சேதமடைந்தன. இதன் சேத மதிப்பு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சேதமடைந்த வாழை மரங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்டாலின் அரசை விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே குடியிருப்பு பகுதிகள் வழியே சென்ற கனரக வாகனங்களை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பொன்னேரியில் இருந்து குணமஞ்சேரி கிராமத்தை இணைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்ட நிலையில் இணைப்பு சாலை பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மேம்பாலத்தில் செல்லும் கனரக வாகனங்கள் குடியிருப்புகள் வழியே செல்வதால் அவ்வப்போது விபத்துக்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் அவதியடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் இரும்பேடு ஊராட்சிக்குட்பட்ட ஆரணி ஆற்காடு சாலையில் மின் விளக்குகள் எரியாததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். சாலையில் உள்ள போக்குவரத்து பணிமனை முதல் இரும்பேடு கூற்றோடு வரையில் உள்ள உயர் மின்கம்பத்தில் இருக்கும் மின் விளக்குகள் சுமார் 1 மாத காலமாக எரியாமல் உள்ளதால் சாலை முழுவதும் இருளில் மூழ்கியுள்ளது. இதனால் அவ்வழியே செல்லக்கூடிய வாகனங்கள் தினந்தோறும் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளது. விடியா திமுக அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகும் நிலை உள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் காய்கறி மார்க்கெட்டில் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக வருவாய்த்துறையினர் பேனர் வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையம் அருகே உள்ள இந்த காய்கறி விற்பனை வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வரும் நிலையில் கட்டடம் சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் இனி பொதுமக்கள் யாரும் இங்கு வர வேண்டாம் என வருவாய்த்துறை சார்பில் பிளக்ஸ் போர்டு வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காய்கறி கடை உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு தொடர்ந்து தங்களை வஞ்சித்து வருவதாக வணிகர்கள் குற்றம் சாட்டினர்.